I day 56 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் புல்சக் மாஃப். ஹிந்தி மூவி தான் பார்த்துருக்கோம். விஆர் மாலில் 135 ஷோ தான் பார்த்துருக்கோம். ஹாய், டே 56 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். 365 days 365 மூவிஸ் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம வந்து 56th மூவியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த மூவியோட ரிவ்யூவை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மூவி நேம் பார்த்தீங்கன்னா புல்சக் மாஃப், ஹிந்தி மூவி. ஸோ ஹிந்தியில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஹிந்தியில் தான் பார்த்துருக்கோம். மூவி தமிழில் அவைலபிளாக இல்லை. ஸோ ஹிந்தியில் தான் பார்த்துருக்கோம். ஸோ மூவி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே வந்து ஹீரோயின் வந்து வீட்டில் வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. ஸோ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவோட போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வண்டியில் போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு டக்குன்னு ஹீரோயினுக்கு வந்து அப்பா ஞாபகம் வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு வண்டியை நிறுத்திடுறாங்க. ஸோ அவங்க அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது ஒரு போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிட்டு போயிடுறாரு. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவங்க 2 வீட்டு ஆளுநர் வர வச்சு என்ன பிரச்சனை என்னன்னு பேசி கிளியர் பண்ணும்போது, ஸோ பொண்ணு வீட்டில் வந்து நாங்கள் மேரேஜுக்கு ஒத்துக்கிறோம், பட் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல வேலை இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ நாள் உங்களுக்கு டைம் வேணும்னு கேட்கும்போது, ஸோ ஹீரோ 2 வருஷம்னு சொல்ல வருவார். ஸோ அது வந்து அவங்க 2 மாதம்னு புரிஞ்சுட்டு 2 மாதம் டைமுன்னு சொல்லிட்டு அவருக்கு போயிடுவாங்க. ஸோ இப்போ அவரோட சுச்சுவேஷன் என்னன்னா, 2 மாதம் டைமுக்குள்ளே எப்படி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சுச்சுவேஷன் வந்துடுவார். ஸோ இப்போ அவர் அந்த வேலைக்காக சில முயற்சிகள் செய்வார். ஸோ அதை பண்ணுற இது எல்லாமே வந்து கொஞ்சம் காமெடியாக காட்டுவாங்க. ஸோ அவர் வந்து ஒருத்தர் மூலயமா வந்து ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணும்போது, ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே அட்வான்ஸ் கொடுக்கணும், ஒரு 6 லட்ச ரூபா ஆகும், ஒரு 2 லட்ச ரூபா நீங்கள் முன்னாடி அட்வான்ஸாக கொடுத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வரப்போகிற லிஸ்ட்டில் உங்கள் நேமை நான் ஆட் பண்ணிடுவேன்னு சொல்லி அவருக்கு அந்த வேலைக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ஹீரோயின் வந்து அந்த காசை கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த காசை எடுத்துகிட்டு போய் இவரும் கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த காசு கொடுத்த ஆளே எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ இப்போது வேலையும் கிடைக்காது, காசும் போயிடுச்சு. ஸோ இவருக்கு மேரேஜும் நடக்காதுன்ற சுச்சுவேஷனில் ஹீரோ வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டுறாரு, எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அவர் வந்து வேறு வழி இல்லாமல் வேண்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் என்ன நடக்குதுன்றதான் இந்த மூவி. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சடனாக அந்த ஓடி போனவருக்கு கிடச்சி அவருக்கு அந்த ஜாபோ கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். பட் இருந்தாலுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, 30th சொல்லிட்டு அவருக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மந்த்து 30 தான் அவருக்கு டைம் இருக்கும். இது விட்டால் அடுத்த வருஷம் தான் மேரேஜ்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 30th டேத்தையே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடும். இப்போ இவருக்கு வந்து இன்னும் 2 நாளில் கல்யாணன்ற மாதிரி இருக்கும்போது, ஸோ அவர் லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த விஷயம் தான் இந்த ஃபுல் படமுமே. இப்போ அது என்ன நடந்தது, ஏன் அது நடக்குது அப்படின்றத ஹீரோ வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அவர் வந்து அதை கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவர் வந்து அவரோட கல்யாணம் வந்து சுமூகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு காமெடி, ரொமான்ஸ் அண்டு ஃபேண்டசியில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ காமெடி வந்து நிறைய சீன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப தனியாக வந்து காமெடி பண்ணணுன்ற மாதிரி பண்ணாமல் அவர் ஹீரோவோட ஆக்டிவிட்டீஸு, அவர் ஃப்ரெண்ட்ஸோடது, ஹீரோயின் பண்ணுறது எல்லாமே வந்து நமக்கு ஒரு நேச்சுரலாகவே வந்து அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கே வந்து சிரிப்பு வர மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மெனக்கெட்டு காமெடி பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அது அண்ட் த்ரூவாக வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதிலே வந்து அந்த காமெடியை வந்து சூப்பராக செட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஹீரோவோட தங்கச்சி அவரோட லவ்வர்லாம் வருவார். அவருமே நல்லா வந்து அவர் கேரக்டருமே நல்லா வந்து காமெடியாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ படத்தோட கிளைமேக்ஸில் வந்து படம் கொஞ்சம் சீரியஸாக போகும். அது வரைக்குமே நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக எடுத்துகிட்டு போவாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் நெருங்கும் போது கொஞ்சம் சீரியஸாக வந்து படத்தை காமிச்சு அதோட அவங்க என்ன பர்பஸ்க்காக எடுத்தாங்களோ அந்த பர்பஸை நம்ம கிட்ட சொல்லி படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தமிழில் கூட ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு ஒரு படம் ஒன்று. ஸோ சப்போஸ் இந்த படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ என்ன மூவின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மூவி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.